ரஹ்மானிர் ரஹீம். இதான் இந்த சூராவுடைய முதல் வசனம். முதல் வசனமா? பல கருத்து வேறுபாடு இதில் இருக்கிறது. முதலாவதாக இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த வாசகத்துடைய சட்டம் என்னவென்றால், அறிஞர்கள் மத்தியில் ஒரு கேள்வி வருகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய சூராவில் ஒரு சூராவா அல்லது குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் ஒரு வசனமா என்றால், ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேருகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய ஒரு பகுதியாகும். குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாகும். எந்த வசனத்தின் பகுதி அது? எந்த வசனத்தின் பகுதி? சூரத்துன் நம்லுடைய 30-31வது வசனத்தின் பகுதி. யாரால் கொடுக்கப்பட்ட பகுதி அது? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னை ஒரு அரசி ஒரு நாட்டை ஆட்சி செய்கிறாள் என்று ஹுதுஹுது பறவை வந்து சொன்ன பொழுது அந்த அரசிக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்துடைய முதல் வாசகம் என்ன? இன்னஹு மின் சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது சுலைமானிடமிருந்து எழுதப்படுகின்ற கடிதம். இதனுடைய முதல் வாசகம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனில் இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் குர்ஆனின் உள்ளே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருகிறது. அதனால் ஒட்டுமொத்த அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துன் நம்லுடைய ஒரு வசனத்தின் பகுதிதான். இது குர்ஆனில் உள்ள ஒரு வசனம் தான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆனில் உள்ள இந்த வாசக அமைப்பு குர்ஆனில் கிடையாது. ஆனால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனில் உள்ள ஒரு வாசக அமைப்பை கொண்ட குர்ஆனின் ஒரு வசனத்தின் பகுதி. என்ன சூரா? சூரத்துன் நம்லுடைய 30வது வசனத்தின் ஒரு வசனத்தின் ஒரு பகுதியாகும் என்று அறிஞர்கள் எல்லோரும் ஒன்று சேருகிறார்கள். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் அல்லது ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனம் என்று யாராவது கூறினால், அறிஞர்களிடத்தில் 3 கருத்து வேறுபாடு அதில் இருக்கிறது. ஒவ்வொரு அறிஞர்களும் சஹீஹான ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். இந்த கருத்து வேறுபாடு உடைய விஷயம் எப்படி? சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமா அல்லது ஒவ்வொரு சூராவுடைய முதல் வசனமா என்பதில் அறிஞர்களிடத்தில் எத்தனை கருத்து இருக்கிறது? 3 கருத்துக்கள் இருக்கிறது. முதல் கருத்து என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான். அந்த 7 வசனத்தில் இதுவும் ஒரு வசனம் தான் என்று சில அறிஞர்கள் அடித்து சொல்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் எது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கிடையாது. எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன? இமாம் தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ், இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்கிறார்கள் சஹீஹான அறிவிப்பாக. அபூ ஹுரைரா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இதா கரஅத்தும் அல்ஹம்து, நீங்கள் அல்ஹம்தை ஓதினால், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினால், ஃபக்ரஊ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை கொண்டு ஓதுங்கள். இன்னஹா உம்முல் குர்ஆன், அது உம்முல் குர்ஆனாகும், உம்முல் கிதாபாகும், அஸ்ஸப்உல் மதானியாகும். வபிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இஹ்தா ஆயாத்திஹா. தெளிவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதனுடைய ஒரு வசனத்தில் ஒரு வசனம் தான். அது அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஒரு வசனம் தான். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? இது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் தான். இரண்டாவது அறிஞர்களுடைய கருத்து என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூராவுடைய முதல் வசனம் மட்டுமல்ல, குர்ஆனின் சூரத்து தௌபாவை தவிர வரக்கூடிய எல்லா சூறாக்களின் முதல் வசனமும். என்ன ஆதாரம் அதற்கு? முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அப்போது திடீரென்று அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் தூங்கி விடுகிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து இருக்கும் பொழுது
திடீரென்று தங்களுடைய தலையை அல்லாஹுடைய தூதர் உயர்த்தினார்கள், சிரித்தவர்களாக. முத்தபஸ்ஸிமன், புன்சிரிப்பை சிரித்தவர்களாக. அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டோம், அல்லாஹுடைய தூதரை ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்று குர்ஆனுடைய ஒரு சூறாவை எனக்கு இறக்கினான் உறக்கத்தில். அப்போ அந்த உறக்கம் எதற்கு? வஹி இறங்குவதற்காக. என்ன சூரா அது? அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகிறார்கள், ஃபகரஅ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாகல் கௌஸர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஓதினார்கள்? அல்லாஹ் இறக்கியதாக இன்னா அஅதைனாகல் கௌஸர் என்று மட்டும் ஓதவில்லை, எதையும் சேர்த்துதான் ஓதினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் என்ற சூராவை ஓதிவிட்டு சொன்னார்கள், கௌசர் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹும் தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று நபித்தோழர்கள் சொன்னார்கள். இது அல்லாஹ் நாளை மறுமையில் எனக்கு வாக்களித்த ஆறாகும். அல் கௌசர் ஆறாகும். ஹவுதுல் கௌசர் ஆறு என்று சொல்லவில்லை, அல் கௌசர் ஆறாகும். இதில் அதிகமான நன்மைகள் இருக்கிறது. இதில் தான் நாளை மறுமையில் என்னுடைய சமூகம் ஒன்று சேர்க்கப்படும். இதனுடைய பாத்திரங்கள் நட்சத்திரத்தை போன்று அதிகமான எண்ணிக்கையுடைய பாத்திரங்களாக அது இருக்கும். என்னுடைய சமூகம் அதை நோக்கி வரும் பொழுது சிலர் இந்த ஹவுதை விட்டு விரட்டப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே கூறுவேன், உம்மத்தி உம்மத்தி, இவர்கள் என்னுடைய சமூகம் தான் என்று அல்லாஹ் கூறுவான். நபியே, உமக்கு தெரியாது இவர்கள் உமக்கு பிறகு எதை அறிவித்தார்கள், எதை புதுமைப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள் அறிஞர்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொரு சூராவுடைய முதல் சூறாவாகும், முதல் ஆயத்தாகும் என்று. மூன்றாவது அறிஞர்களுடைய கருத்து, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமாகிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமும் அல்ல, எந்த சூறாவுடைய முதல் வசனமும் அல்ல என்று சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது. யார் அந்த அறிஞர்கள்? இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இன்னும் சில அறிஞர்கள் அதில் ஒன்று சேருகிறார்கள். என்ன ஆதாரம் அவர்கள் காட்டுகிறார்கள்? மேலொரு ஹதீஸை சொன்னோம். முஸ்லிம் ரஹிமஹுல்லா அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் கூறுகிறான், எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் தொழுகையை அஸ்ஸலாத்தை நான் இரண்டாக்குகிறேன், பங்காக்குகிறேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை இரண்டாக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹாவை இரண்டாக்குகிறேன் என்று கூறிவிட்டு அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு பதில் சொல்லவில்லை. அங்கு எதை கொண்டுதான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான்? ஹதீஸுல் குதுஸியில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை கொண்டுதான். சுப்ஹானல்லாஹ். இப்போ இதை கொண்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸுல் குதுஸியில் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸுடைய முதல் பகுதி எது கிடையாது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது. அதனால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கிடையாது. இன்னும் சில ஹதீஸை ஆதாரம் காட்டுகிறார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஸல்லைது மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்ரின் வ உமர் வ உஸ்மான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால், அபூபக்கருக்கு பின்னால், உமருக்கு பின்னால், உஸ்மானுக்கு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹும் நாங்கள் தொழுதிருக்கிறோம். ஆனால் இவர்கள் யாரிடமிருந்தும் நாங்கள் செவியேற்றதில்லை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனமாக தொழுகையில் ஓதியதை. என்ன அர்த்தம்? சப்தமிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை ஓதியதாக நாங்கள் பார்க்கவில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸையும் கொண்டு இந்த மூன்றாவது கருத்துடைய அறிஞர்கள் ஆதாரம் காட்டுகிறார்கள். இது